வெல்கம் பேக் டு லங்கன் டியூப். இன்னைக்கு நான் பார்க்க போறது ஒரு படத்தோட ரிவ்யூ கிடையாது. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உட்காந்து இவனுங்க பண்ற கால கொடுமையை தான் நாங்க பார்க்க போறோம். முதலாவது பார்க்க போறது இந்த கம்யூனிட் ஆனவங்க. இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் லவரோட உட்காந்து பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கானுங்க. லவரோட சண்டையை போட்டுவிட்டு அவங்கள்ட்ட செருப்பால் அடி வாங்கிட்டு லவ் செல்லாம், மிஸ் செல்லாம், அது செல்லாம், இது செல்லாம் அப்படின்னு சாங்கையும் போட்டு விட்டானுங்க. இவனுக்கு ஒரு சாங்ஸ் இருக்கு. அந்த கருமத்தை வேற இவனுக்கு 2 தடவை உட்காந்து கேட்டு விட்டா 2 பேரும் பிரிஞ்சு அவன் வழியை பார்த்து விட்டேன். இவனுக்கு அந்த சாங்கை ஒரு 150 தடவை போட்டு எங்களெல்லாம் வெறுப்பாக்கி வேதனைக்குள்ளையாக்கி வாட்ஸ்அப்பை விட்டு போய் வைக்கிறாங்க. செல்லாதே எந்த நண்பில் வேண்டும் காதல். இவனுங்க பண்ற வேலைக்கு முறையின்படி பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா கூட சுத்துற பாவத்துக்காக இவனுங்க போடுற ஸ்டேட்டஸ 30 செகண்டும் ஜீட்டுக்குள்ள கட்டப்ப புகுந்த மாதிரி வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு பார்க்க வேண்டியதா கிடைக்குது. இனிமேல் அவங்க நம்பரை நான் டிலீட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அடுத்து நான் பார்க்க போறது இந்த சிங்கிள்ஸ் அல்லது இந்த ஒன் சைட் லவர்ஸ். இவனுங்கெல்லாம் ஒரு குரூப். இவனுங்க பண்ற வேலைக்கு இந்த காம்பினேட் பசங்களே தேவையில்லை. இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இருக்கிற உண்மையான சிங்கிள்ஸா அவன் வாயம் போயிட்டு அவன் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன். இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவள் பார்த்தாளா, இவள் பார்த்தாளா, அவளுக்கு ஸ்டேட்டஸ் போடுறேன், இவளுக்கு போடுறேன். இவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங் இருக்கு. அந்த பிஎபி படத்துல டான்ஸ் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுவாரு. அந்த மரத்தை சுத்தி ஏதோ ஒரு பாட்டு, மரத்தை சுத்தி டூயட் பாடி ஒரு பொய்யாவது சொல்கினே. A few moments later. என் காதல் சொல்ல நேரமில்லை. இவனுக்கு யாருக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறானுன்னு அவங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாதுடா. அடுத்து நான் பார்க்க போறது இந்த வாட்ஸ்அப்ல கருத்து சொல்றாங்க. இவனுக்கு எந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கானுன்னு யாரும் இன்னும் கண்டுபிடிக்கல. இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கருத்துன்னு வைப்பாங்க. எங்க இருந்து உருவுறாங்க, எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. யாராவது என் கருத்தை கேட்டா நான் என் கருத்தை பார்த்து 2-3 தடவை சூசைட் பண்ண போயிட்டு அப்படி இருக்கு இவன் கருத்து. ஒருத்தன் போட்டிருக்கேன், மூச்சு விடாத முயற்சி செய். ஏண்டா இந்த கருத்துலாம் பார்த்து எவனாவது முயற்சியை போவானா, உன்னை கூட்டுவேனா குட்டுவான் அழுதுல. அடுத்து நான் பார்க்க போறது இந்த வாட்ஸ்அப்ல ரெய்டு உருவாங்க. இவனுங்க தான் வாட்ஸ்அப்ல அழிக்கப்பட வேண்டிய ஒரு பாக்டீரியா. இவனுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு ஹோட்டலுக்கோ வெள்ளடிக்க போயிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, மேசில் இருக்கிற உப்புச்சப்பா, உப்பு கட்டி, அதில் இருக்கிற பேப்பரு, பக்கத்து சமையல்கார அம்மா எல்லா கூடயும் ஒரு செல்ஃபி எடுத்து ஈட்டி கிரிங்கி அப்படின்னு ஒரு ரெயின் விட்டுருவாங்க. இதுகள் யாரு பார்க்க போறானுங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா லங்கன் டியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்புறம் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படி பிடிக்கிறேன்னா கமெண்ட்ஸ்ல தாராளமா கழி குத்துங்க. நாங்க தாராளமா வெட்டிக்குவோம். நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.